வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்றைக்கி மசாலா வீடியோ உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 50 ml எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே கேஸை சிம்மில் வச்சுட்டு ஒரு பட்டை 2 லவங்கம் கொஞ்சம் கருவேப்பிலை 6 பச்சை மிளகாய் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு பெரிய சைஸ் வெங்காயம் 1 போட்டுட்டு கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுடணும். உப்பு தேவையான அளவு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் போட்டுட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு பெரிய சைஸ் தக்காளி 1 போட்டுட்டு அதையும் நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வதக்கி விட்டுடணும். 300 ml தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டே சூடு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தண்ணி சீக்கிரமாக கொதி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி கொதி வர்றப்போ மல்லித்தலை போட்டுட்டு எடுத்து வச்சுருக்க ரவையை வறுத்து எடுத்து வச்சுருக்கிறத அதையும் சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி முட்டி இல்லாமல் வரும். நான் 150 கிராம் ரவைக்கு 300 ml தண்ணி எடுத்துருக்கேன். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் விடியாக வருமா. சென்டரில் எண்ணெய் தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்திக்கோங்க, இல்லைனா 50 ml எண்ணெய் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான மசாலா வீடியோ ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.